சலாம் அலைக்கும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற ஆர்டிக்கல் ஜான்வரி 2007 எடிஷன், டைட்டில்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் டு த டெஸ்ட். சோதனைக்கு நம்மளுடைய மறுமொழி. நம்ம எல்லாருமே ஜோப் நபியோட சூழ்நிலையில் நம்ம இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போம். ஒரு சோதனை வரும்போது அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நல்ல ஒரு சரணடைந்தவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சுருப்பார். அவரையே சுய பரிசீலனை பண்ணி பார்த்துருப்பாரு, வருந்திருப்பார். அவர் என்ன தவறு பண்ணியிருக்காரு, இல்லை என்ன தவறு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருப்பார். ஆனாலுமே அவருடைய சோதனை கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு எடுத்துக்காட்டிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சோதனையும் சரி, அதற்கான காரணங்களும் சரி வேறு வேறையாக இருந்தாலும் குரானில் இருந்து நம்மளால் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சரணடைந்தவர் சோதனைக்கு எப்படி மறுமொழி அளிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கணும், அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், நம்ம திருந்தணும், அண்ட் நம்ம உறுதிப்பாட்டோட தொடர்ந்து சரணடையணும். சூரா 2 வசனம் 214. உங்களுக்கு முன்னிருந்தோர் சோதிக்கப்பட்டது போல் சோதிக்கப்படாமல் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்கள் துன்பத்தை கொண்டும் இன்னல்களை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள். மேலும் தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் கடவுளின் வெற்றி எங்கே என்று கூறும் வரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். கடவுளின் வெற்றி அருகிலேயே உள்ளது. நம்பிக்கையாளர்களும் தூதர்களும் கூட ஆடி போகிற அளவுக்கு அவங்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரா 2 வசனம் 155. ஓரளவு பயம், பசி மற்றும் செல்வம், உயிர்கள் மற்றும் பயிர்களின் இழப்பு கொண்டு நிச்சயம் நாம் உங்களை சோதிப்போம். உறுதியோடு இருப்பவருக்கு நற்செய்தி அளியும். இதில் பார்த்தோன்னா அல்லாஹ் கடைசியாக சொல்கிறாங்க, உறுதியோடு இருக்கவங்களுக்கு நற்செய்தி தாங்க அப்படின்னு. நம்ம குரான்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏன் சோதனை அப்படின்றது அல்லாஹ் தராங்க அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம கடவுளை மட்டும் வழிபடுறோமா அப்படின்றத சோதனை பண்ணி பார்க்கறதுக்காக தான். நம்ம எல்லாருமே சோதிக்கப்படுவோம், யாருமே இதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. நம்ம இந்த சோதனையை அதுவாக மட்டும் பார்த்தோன்னா அது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. ஒரு சோதனை நம்மளோட புரிதலை அதிகரிக்குதுன்னா, நம்மளை கடவுள்கிட்ட நெருக்கமாக இன்னும் கொண்டு போகுதுன்னா, நம்மளோட உறுதிப்பாட்டை அது நிரூபித்து காமிக்குது அப்படின்னா, அது நம்மளோட ஆன்மாவுக்கு ஒரு அருட்கொடையாக தான் இருக்கே தவிர அது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு சோதனை வருது, அதில் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்துலேயே அதில் நம்ம பாஸ் ஆகிடல, அதை தாண்டி போயிடல அப்படின்னாலும் அதிலிருந்து நம்ம எதையாச்சும் ஒன்று கற்றுப்போம். அது நம்மளோட ஆன்மாவுக்கு நன்மை அளிக்கக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கலாம். அதை யூஸ் பண்ணி அதன் மூலயமா நம்ம அடுத்த ஒரு டெஸ்ட்டுக்கு அடுத்த ஒரு சோதனையை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். ஜோபோட கதையிலேருந்து எடுக்கக்கூடிய பாடங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஜோபோட கதையில் பார்த்தோன்னா அவரோட சோதனை ரொம்ப கடுமையானதாக இருக்குது. பைபிளில் நம்ம பார்க்க முடியும். ஜோப் அவரோட குடும்பத்தை இழந்திருக்காரு. அண்ட் உடல் ரீதியாக ரொம்ப மோசமான கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு. ஆனால் நம்ம குரான்லேயும் சரி பைபிள்லேயும் சரி எங்கேயுமே ஜோப் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது. குரானில் இருக்கிற கதைப்படி பார்த்தோன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் கொடுத்த சோதனைக்கு அவர் எப்படி மறுமொழி அளிச்சாருது அப்படின்றதான் இருக்கே தவிர அதற்கான காரணம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரோட சோதனையுடைய எல்லா விவரங்களும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றது நம்மளுக்கு அது தேவைப்படுற விஷயமா இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சோதனை நம்மளோட சொந்த வாழ்க்கை, நம்மளோட சொந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் அதற்கு எப்படி மறுமொழி அளித்தார் அப்படின்றத. ஜோப் பார்த்தோன்னா அவர் கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறாரு. அவர் உறுதிப்பாட்டோடு இருக்கார். அவர் கடவுளுக்கு தந்த உறுதிமொழியை அவர் உயர்த்தி பிடிக்கிறாரு. அதுலேருந்து எப்போவுமே அவர் தடுமாறல. இதுதான் சரியான மறுமொழி. அண்ட் அவரை பற்றி சொல்லும் போது கடவுள் என்ன ஒரு நல்ல அடியார் அப்படின்னு சொல்லி அவரோட உறுதிப்பாட்டோடைய அந்த சரணடைதலை விவரிக்கிறாங்க. ஸோ
ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையுது. ஏன்னா நம்மளுக்கு என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சோதனை கொடுத்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு வந்து கடவுள் கடைசியில் நல்லது தான் செய்வார். நமக்கு வந்து நம்மளுக்கோ இல்லை மற்றவங்க யாருக்கோ வந்து ஒரு பெரிய கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் நம்ம மைண்டில், நம்ம மனசில் வந்து இது வந்து ஒரு சோதனையா இல்லை இது வந்து ஒரு தண்டனையா அப்படின்னு. ஒவ்வொரு சூழ்நிலையும் சரி, ஒவ்வொரு சரணடைந்தவரும் சரி, வேறு வேறு எல்லாருக்குமே வந்து ஒரே வாழ்க்கை, ஒரே சூழ்நிலைகள் வந்து இருக்காது. அண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையை பரிசீலனை பண்ணி பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து தொடர்பு தொழுகையோடையும் உறுதிப்பாட்டோடையும் உதவி தேடணும். சூரா 2:45 சொல்கிற மாதிரி நன்னறிய ஆதரிக்கணும். நம்ம வந்து கஷ்டங்கள் எதிர்கொள்ளும் போதும் வந்து நம்ம உறுதிப்பாட்டோடு இருக்கணும். அண்ட் எப்போவுமே நம்ம வந்து விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை கொள்கிறோம். அவர் வந்து எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவார். பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் வந்து அந்த ஸ்லேட்டையே க்ளீன் பண்ணிடுவார், எல்லா பாவங்களையும் நீக்கிடுவார் அப்படின்றத வந்து நம்ம உறுதியாக நம்பணும். சூரா 2:153 நம்பிக்கை கொண்டோரே, உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகைகளை கொண்டு உதவி தேடுங்கள். உறுதியான நிலையில் தொடர்ந்து இருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக புரியாமல் இருக்கலாம். ஃபுல்லாக புரிய வேண்டிய தேவையும் வந்து நம்மளுக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அதில் நம்ம பண்ண வேண்டிய நம்மளோட பங்கு என்னென்னா, அவங்களோட ஆன்மாவையோ அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பரிசீலனை பண்ணி பார்க்குறது கிடையாது. அது வந்து அவங்களோட வேலை. ஆனால் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடவுளை திருப்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு துவா, ஒரு அல்ஃபாத்திஹா ஓதலாம். இல்லை அவங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதுன்னா, ஆன்ம ரீதியாகவும் சரி இல்லை அவங்க உடல் ரீதியாகவும் சரி எதனா உதவி தேவைப்படுதுன்னா அதை வந்து நம்ம கனிவோடையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு சப்மிட்டருக்கு, ஒரு சரணடைந்தவருக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அவர் வந்து அதுக்கு சரியாக மறுமொழி அளிப்பார் அப்படின்னு நம்ம நம்பணும். அண்ட் நம்மளோட பகுதியாக என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, அவங்கள கஷ்டப்படுத்தாமல், அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவும் செய்யாமல் நம்ம கனிவோடையும் இரக்கத்தோடையும் அவங்கள வந்து நடத்தணும். நம்ம அவங்களுக்கு மற்ற வகையில் உதவி செய்கிறதுக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு சந்தர்ப்பங்களையும் அமைச்சு தரலாம். ஸோ இப்போ நம்மளை பற்றி பார்க்கும்போது நம்மளோட காரணம் என்ன, நம்மளை எல்லாம் வந்து எதற்கு படைச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோன்னா, அதை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சோதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாபெரும் கலகம் நடந்தப்போ நீங்களும் சரி நானும் சரி கடவுள் மட்டும்தான் அப்படின்னு முழு மனதோடு நம்ம வந்து நிற்கலை. ஸோ இந்த பூமியில் இருக்க நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாமே வந்து எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளோட முடிவை வந்து எடுக்கிறதுக்கு. ஒன்று கடவுளோட ஏகோபித்த அதிகாரம், இல்லாட்டி சாத்தானோட இனதெய்வ வழிபாடு. ஸோ இரவும் பகலும் மாறி மாறி வருது. நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் புதுசாக எல்லாம் வந்து தராங்க. எதற்கு அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து கடவுளுடைய கட்டளைகளை வந்து உயர்த்தி பிடிக்கிறோம். ஃபஜர் தொழுகையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சூடான நீண்ட நாட்களில் வந்து நோன்பு இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எவ்வளோ உறுதியாக பின்பற்றுறோம் அப்படின்றத வந்து சோதிக்கிறதுக்காக தான். யார் வந்து கடவுளுடைய ஏகோபித்த அதிகாரத்தில் வந்து ஃபுல்லாக முழுமையான உறுதிப்பாட்டோடு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து மீட்சி அளிக்கப்படுறாங்க. நம்ம வந்து தற்காலிகமாக கடவுளோட சாம்ராஜ்யத்திலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து ஷைத்தானுக்கு அனுமதி தருவார் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை தரதுக்கு. ஸோ வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு அழிவு நம்ம சைடு வருது அப்படின்னா அது வந்து கடவுள்கிட்ட இருந்து வரல, ஷைத்தான் கிட்ட இருந்து வருது அப்படின்றது. ஏன்னா சூரா 4:78-79 பார்க்குறோம், எந்த கெட்டதோ எந்த தீமையும் வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வர்றது கிடையாது. அது எல்லாமே வந்து நம்மளோட சொந்த செயல்களின் விளைவாக, நம்மளோட சொந்த பலவீனத்தின் விளைவாக ஷைத்தான் வந்து தரது, அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேரால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நல்ல சப்மிட்டர்ஸ் கூட இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இப்போது மனிதர்கள் ஃபேஸ் பண்ணுற, மனிதர்கள் எதிர்கொள்கிற அழிவுகள் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை பரிசீலனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
நம்ம என்ன கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி வந்து ஏன் அந்த கஷ்டம் நம்மளுக்கு வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு வந்து நம்ம விதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அ மீட்சியே இல்ல அப்படின்ற அளவு வரைக்கும் நம்ம வந்து வரம்பு மீறிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு வகை வந்து அட்மிஷன் டெஸ்ட், நுழைவுத் தேர்வுகள். ஸோ நம்ம வந்து கடவுள் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் நம்ம வந்து சரணடைவோம், அவரை மட்டும்தான் வழிபடுவோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கப்புறம், ஷைத்தான் கிடையாது, அவனுடைய சாம்ராஜ்யம் நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கப்புறம், சரணடைந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து நுழைவுத் தேர்வு ஒன்று வைக்கப்படுது. நம்மளோட உண்மையான எண்ணங்களை வந்து நம்ம நிரூபித்து காமிக்கிறதுக்காக. சூரா 29 வசனம் 2ல் பார்க்குறோம், சோதனை வந்து கட்டாயமானது அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய, இதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சோதனைகள் நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்னா, நம்ம வந்து கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்தனால. இது வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வர சோதனை கிடையாது. அண்ட் இந்த மாதிரி சோதனைகள் வந்து நம்ம சரணடைதலுக்குள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்தில் தான் இருக்கும். ஒரு 5 வருடங்கள் இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு தான் வந்து இந்த சோதனைகள் இருக்கும். அது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இன்ஷால்லா முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து பணத்தை கொண்டோ இல்லை ஹெல்த் உடல் நலத்தை கொண்டோ இல்லை அது இல்லாமையோ நம்மளுக்கு வந்து சோதனை நம்மளுக்கு வரலாம். நமக்கு வந்து கேள்வி வரலாம், ஏன் வந்து சில பேருக்கு கஷ்டத்தை கொண்டு சோதிக்கிறாங்க, சில பேருக்கு வளத்தை கொண்டு சோதிக்கிறாங்க அப்படின்றது. கடவுளுக்கு தான் வந்து எது சிறந்ததோ அது தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி சோதனைகள் வந்து தராரு, நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து வேறு சோதனைகள் தந்தார் அப்படின்னா, நம்மளுக்காக வடிவமைக்காத சோதனை நம்மளுக்கு தந்தார் அப்படின்னா, நம்ம வந்து அதில் ஒழுங்காக இல்லாமல் நம்ம வந்து வழிதவறி போகிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்லாஹ் வந்து நம்மளை எப்போவுமே பாதுகாக்கணும், இந்த வலை கூட நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளை எப்போவுமே பாதுகாக்கணும்னு நம்ம எப்போவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜோபோட கதை மூலயமா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கற்றுத்தராரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வருது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அல்லாஹ் கடைசியில் நம்மளுக்கு வந்து அதை ஈடு கட்டி நம்மளுக்கு நல்லதாக வந்து தந்துடுவாங்க. அதை விட நல்லதாக இன்னும் நிறையாவே அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு உடல் நலம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை பணம் இழப்பு இருந்துச்சுன்னா அதையும் வந்து எல்லாம் நம்மளுக்கு வளத்தை கொண்டு ஈடு செஞ்சுருவாங்க. அடுத்த வகை சோதனை இல்லை அடுத்த வகை அலைவு அப்படின்னா நம்மளுக்கு கற்றுத்தரதுக்காக வர சோதனைகள். ஸோ இந்த மாதிரி சோதனைகள் எல்லாமே வந்து நம்ம சரியான பாதையிலுக்கு திரும்பணும் அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டல். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஆன்மாவை பட்டு தீட்டுறதுக்கு, நம்மளோட ஆன்மாவை வளர்த்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து கடந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு வெளியே இருந்து ஒரு தூண்டுதல் தேவைப்படுது, நம்ம வந்து ஏதோ தவறு செய்கிறோம், நம்ம வந்து சரியான வழிக்கு போகணும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவரோட கனிவால் நம்மளுக்கு வந்து அதை நம்ம வழிக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறார் அவர். இந்த சோதனை வந்து நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த சோதனை வருது அப்படின்னு இருந்தாலும், இதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டோம், நம்மளுக்கான பாடத்தை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் வந்து அந்த பிரச்சனையை நம்மள்ட்ட இருந்து நீக்கிடுவார். இதை வந்து நம்ம யாரோட எடுத்துக்காட்டு மூலயமா பார்க்கலான்னா, ஜோனா சூரா 21 வசனம் 87 88 பார்க்குறோம். அவர் வந்து அந்த மீனால் முழுங்கப்படலை அப்படின்னா அவர் வந்து திரும்பி இருக்காமல் இருந்திருக்கலாம், கடவுளோட பாதைக்கு திரும்ப வராமல் இருந்திருக்கலாம். அதனால அவருக்கு வந்து வெளியே இருந்து ஒரு தூண்டுதல் வந்து எல்லாம் தராங்க. அடுத்த வகை வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், மறைந்திருக்கும் மருட்கொடைகள். இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அழிவு மாதிரி இருக்கலாம், ஆனால் அது கடந்து போனதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லதான விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சூரா 17 வசனம் 11 பார்க்குறோம், மனிதர்கள் வந்து அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய விஷயங்களுக்காக அவங்க வந்து இறைஞ்சுறாங்க, அது வந்து ஏதோ நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து கெட்டதான விஷயங்களுக்கு பிரார்த்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி சூரா 18 வசனம் 71 மற்றும் 97 பார்க்குறோம், நமக்கு எது கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்லதான விஷயமா இருக்கலாம். அடுத்து வந்து தண்டனை. ஸோ கடைசியான இந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியான அழிவு, கடைசியான சோதனை அப்படின்றது வந்து தண்டனையாக இருக்குது. இந்த தண்டனை வந்து எல்லாம் யாருக்கு தராங்க அப்படின்னா, இவங்க இதுக்கு மேலே திருந்தவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை அடைஞ்ச மக்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சோடமன் குமரா, லோத்தோட சமூகத்தார் பார்க்குறோம். ஸோ இது வந்து கடவுள் தரது, இது வந்து ஷைத்தான்கிட்ட இருந்து வர்றது கிடையாது.
இது வந்து முன்னாடி சொன்ன வகைகளுக்கு எல்லாமே வந்து இது வேற, அதிலிருந்து இது வந்து வேற மாதிரியான ஒரு அழிவு. ஏன்னா இந்த தண்டனையில வந்து அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும். மரணம் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு ஃபேக்டா, ஒரு நிச்சயமா நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே மரணிக்கிறனால அது வந்து மரணம் அப்படின்றது வந்து ஒரு தண்டனை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. யாரெல்லாம் வந்து அழிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அவங்க வருந்தி திருந்துறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கடவுளுக்கு தெரியும் அவங்க இதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஆன்மா இதுக்கு மேலே நல்லா நல்ல வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டனை அப்படின்றது வந்து ஒரு அந்த சமூகத்துக்கு அல்லாத ஒரு கருணையாக தான் இருக்குது. அவங்க வந்து மீண்டே வர முடியாத அளவுக்கு ஒரு வரம்பு மீறல்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் தண்டனை கொடுக்கும்போது 40 வயசு கீழே உள்ளவங்களும் வந்து மரணிப்பாங்க. அவங்க வந்து சுவனத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மற்ற மக்கள் வந்து இன்னமும் அவங்க தொடர்ந்து அவங்களோட ஆன்மாவுக்கு எதிராக அவங்க வந்து பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து கடவுள் வந்து அவங்கள காப்பாற்றிடுறாங்க. இப்போ வந்து சோதனைகளை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிற, நம்ம தப்பான ஐடியா வச்சுருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்போம். எல்லா கஷ்டமுமே வந்து பனிஷ்மெண்ட், எல்லா கஷ்டமுமே வந்து தண்டனை அப்படின்றது. நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி கடவுள் மட்டும்தான் அப்படின்றதுல வந்து நம்ம உறுதியாக பிடிச்சோம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கத்தை ஃபுல்லாக கடவுளுக்கு மட்டும் நம்ம வந்து அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கடவுள் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு. இன்னும் நம்ம குரானில் பார்க்குறோம், கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு சரணடைந்தவர்களுக்கு, அவங்கள வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அவங்க இன்னும் வந்து பலமாகிறதுக்கு. இது வந்து எப்போ தண்டனை ஆகுது அப்படின்னா நம்ம எப்போ வந்து திரும்பி போகிறோமோ, நம்ம எப்போ வந்து கடவுளை விட்டு விலகி போகிறோமோ அப்போ தான் வந்து இது வந்து தண்டனை ஆகுது. அடுத்தது வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருசாக வரம்பு மீறல் செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அவ்வளோ நாளுக்கு வந்து நம்மளோட அழிவு, நம்மளுக்கான சோதனை வந்து இருக்கும் அப்படின்றது. குரானில் சொல்கிற ஜோபோட கதையிலும் பார்த்தா கதையும் ஜோசஃபோடைய கதையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்மிட்டர்ஸ் நடுவில் சரணடைந்தவர்களுக்குள்ள சோதனை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது, சோதனைகளை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக ஜோசப்க்கு வந்து பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அண்ட் இதோட விளைவாக வந்து அவருக்கான இந்த சோதனையின் விளைவும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி தூதரோட இருந்த மக்கள் இல்லாட்டி வந்து சான்று கொண்டு அருள்பாலிக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பொறுப்பு நிறையா இருந்தது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கான சோதனை வந்து நிறையா இருந்திருக்கும். ஸோ வந்து நம்மளோட இன்னொரு சரணடைந்தர் வந்து ரொம்ப மோசமான ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனையில் இருக்கார் அப்படின்னா நம்ம வந்து அவரோட நன்னறியாளர் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ அடுத்து தவறாக புரிந்து வச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சோதனையில் இருக்காங்க, சோதனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதில் நம்ம வேலை வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு அவங்களோட பாவத்தை ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றது. இது வந்து நம்மளுடைய வேலை கிடையாது. ஒரு சரணடைந்தவர் அவரோட பாவ மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு மட்டும் உரியதாக இருக்கணும். அண்ட் வந்து அது அவருக்குள்ளேருந்து அவராக உணர்ந்து வர ஒரு விஷயமா இருக்கணும். எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, நம்ம வந்து மற்றவங்கள பற்றி சந்தேகப்படக்கூடாது, மற்றவங்க மேலே வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட சொந்த கருத்துக்களை பற்றி தான் நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்லித்தராங்க. அல்லா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரும்போது ஒரு சரணடைந்தவர்கிட்ட வந்து நீ பாவ மன்னிப்பு கேளு, நீ வந்து கடவுளோட பாதைக்கு திரும்பு அப்படின்னு வந்து ஒரு தடவை நினைவூட்டுறது வந்து அது அவரோட ஆன்மாவுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க செஞ்ச தப்பை அவங்களுக்கு வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறது வந்து நம்மளோட ஆணவத்தோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அது வந்து மற்ற மக்களை நம்மள்ட்ட இருந்து விலகி செல்ல வச்சிரும். நம்ம குரானில் பார்த்தோன்னா மக்களை வந்து இந்த செய்திக்கு அழைக்கும் போது நம்ம வந்து கனிவோடு அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து நம்ம யாரையுமே வழிநடத்த முடியாது, கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரணடைந்தவர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க கூட்டாளிகளாக இருக்கிறோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கனிவுடையும் பணிவுடையும் இரக்கத்தோடையும் நம்ம வந்து நடந்துக்கணும். இந்த மாதிரி தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம
தற்காலத்தில் வந்து நம்ம ஹெல்த்தியாவோ, நம்ம உடல்நலம் வந்து ரொம்ப நல்லாவோ, இல்லை நம்ம வந்து ரொம்ப பணக்காரங்களாவோ இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போது ஒரு சரணடைந்தவர் கிடையாது அப்படின்றது குரானில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம். இது வந்து உண்மை கிடையாது. ஜோபோட கதையிலையும் பார்க்குறோம். அண்ட் வந்து சூரா 9 வசனம் 91 92 அண்ட் சூரா 24 61 நம்ம பார்க்குறோம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில மக்கள் வந்து அவங்க ஆசைப்பட்டாலும் கடவுளுக்காக அவங்க வந்து புலம்பெயர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்க வந்து உடம்பு முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எதனா நோய் வாய்ப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஏழையான நம்பிக்கையாளர், அவர் வந்து ஏழையாக இருந்தாலும் அவர் வந்து இன்னும் நம்பிக்கையாளர் தான். அவர் வந்து நம்ம எல்லாரையும் நடத்துகிற மாதிரி தான் நம்ம வந்து நடத்தணும். இந்த வாழ்க்கையில் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அவங்க சரணடைந்தவங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் கடவுளோட உதவியால் அவங்களுக்கு வந்து தெரியலாம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களோட மனங்கள்லேயோ அவங்களோட இதயத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரியாது. திரும்ப இது வந்து அல்லாவோட ஒரு சிஸ்டமாக, அல்லாவோட ஒரு வடிவமைப்பாக இருக்குது. நம்மளை வந்து பலகீனமாக படைச்சு நம்மளுக்கு வந்து பலத்தை தந்து அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பலகீனமாகி நம்ம வந்து கடவுள்கிட்ட திரும்ப செல்கிறோம். சூரா 30 வசனம் 54 பார்க்குற மாதிரி. இந்த பூமியில் நம்மளோட காலம் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்குது. அண்ட் கடவுள் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டல் தந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து மரணிக்கக்கூடியவங்க, நம்மளோட மரணம் வந்து மிக அருகிலேயே இருக்கக்கூடும் அப்படின்னு. சூரா 80 வசனம் 1 11 வரைக்கும் பார்க்குறோம். கடவுள் வந்து அந்த பார்வையில்லாத மனிதரோட எடுத்துக்காட்டை வந்து நமக்கு சொல்கிறாங்க. முகமது நபி வந்து அவரை வந்து கவனிக்கலை. ஒரு பணக்காரர் வரும்போது அவர் மேலே தான் அவர் வந்து கவனம் செலுத்தினார். உண்மையிலேயே கடவுள் மேலே பயபக்தியோடு இருந்த அந்த பார்வையற்ற மனிதரை வந்து அவர் கவனிக்கலை. இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களோட ஆன்மாவோட பலத்தை, அவங்களோட ஆன்மாவோட நிலையை காமிக்கிற ஒரு வழி கிடையாது. அண்ட் வந்து மக்களை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கான ஒரே அளவுகோல் வந்து நன்னறி தான். ஸோ இப்போ நம்ம முடிவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனைக்கோ இல்லை எந்த ஒரு சோதனைக்கோ நம்ம எப்படி மறுமொழி அளிக்கிறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. டேவிடோட கதையிலையும் சரி, ஜோபோட கதையிலையும் சரி நம்ம பார்க்குறோம். ஒரு சரணடைந்தவர் வந்து முதல்ல பாவ மன்னிப்பு கேட்பார், வருந்துவார், கடவுளை இறைஞ்சி பிரார்த்திக்கணும். அண்ட் வந்து இதில் உறுதியோடு இருக்கணும். நம்ம எக்காலத்துலேயுமே வந்து விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட ஆன்மாவை வளர்க்குறதுல தான் வந்து நம்ம முழு கவனம் செலுத்தணும். அண்ட் அல்லாஹ் வந்து இந்த வழியில் நம்மளுக்கு என்ன பாடங்கள் எல்லாத்தையும் கற்றுத்தராரோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கணும். கடவுள் தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாரு அப்படின்னு அடிக்கடி நமக்கு நம்மளே வந்து நினைவூட்டிக்கணும். நம்மளுடைய ஆன்மாவை பட்டை தீட்டுறதுக்காக நடக்கிற விஷயங்கள் வந்து கடினமாக இருந்தாலும் அது வந்து எல்லாமே வர்த்து. நம்மளோட ஆன்மா தூய்மையாகும் அப்படின்னா அதை தாராளமாக நம்ம வந்து அனுபவிக்கலாம். ஏன்னா நம்மளோட இந்த உடல் வந்து உண்மையான நபர் கிடையாது. நம்மளோட உண்மையான நபர் இந்த ஆன்மாக்கான ஒரு தற்காலிகமான ஒரு ஆடையாக தான் நம்மளோட உடல் இருக்குது. அண்ட் மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஆன்மா மட்டுமே அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் வந்து அது கடவுள்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அதனால் நம்மளோட மார்க்க கடமைகளை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது, கடவுள் நம்மளுக்கு தந்திருக்க கட்டளைகளை நம்ம வந்து பின்பற்றுறது, இது எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அண்ட் இது மட்டும்தான் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரே வழியாக இருக்குது. இந்த வாழ்க்கையிலையும் சரி, மறு உலகிலையும் சரி. சூரா 73 வசனம் 8 பார்க்குறோம். இந்த வாழ்க்கை வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மாயையாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட எனர்ஜி, நம்மளோட சக்தி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட உண்மையான நம்மளோட ஆன்மாவை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களில் தான் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர சோதனைகள் எல்லாமே நம்மளோட ஆன்மாக்கான ஒரு மிக பெரும் அருட்கொடைகளாக இருக்கும். ஏன்னா அந்த சோதனைகளுக்கு நம்ம சரியாக மறுமொழி அளித்தோம் அப்படின்னா நம்ம அல்லா மேலே வச்சிருக்கிற அந்த பயபக்தியை தான் வந்து அது அதிகரிக்கும். நமக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு கடவுள் போதுமானவங்க. அண்ட் நம்ம வந்து அவருக்கு நம்ம செலுத்துகிற அந்த பயபக்தியில் நம்ம எப்போவுமே வந்து உறுதிப்பாடு உடையவங்களாக இருக்கணும். நம்ம எல்லாருமே முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து மரணிக்க போகிறோம்.
அண்ட் அந்த நேரம் வரும்போது நம்ம இந்த வாழ்க்கையில் பண்ண நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்மளோட ஆன்மா எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சூரா 101 வசனம் 6-9 வரை. எவருடைய எடைகள் கனமாக இருக்கின்றதோ அவரை பொறுத்தவரை அவர் மகிழ்ச்சியானதொரு நிரந்தர வாழ்வு நடத்துவார். எவனுடைய எடைகள் லேசாக இருக்கின்றதோ அவனை பொறுத்தவரை அவனுடைய விதி மிகவும் கீழானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் ஃபைஸ். சலாம் அலைக்கும்.